ஹாய் மக்களே, வெல்கம் டு பசுமை லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம தோட்டத்தில் இருக்க காஃபி செடியிலிருந்து எப்படி காஃபி பழங்கள் பறித்து அதை எப்படி காஃபி பீனா மாற்றி காஃபி போடுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம தோட்டத்தில் இருக்க காஃபி செடிங்க. காஃபி செடி தெரியாதவங்க பார்த்துக்கோங்க, இப்படி தான் இருக்கும். இது 4 வருஷம் ஆன காஃபி செடிங்க. இது நாட்டு ரக காஃபி, அதனால விதைகள் ரொம்ப சின்னதாக தாங்க இருக்கும். ஆரம்பத்தில் ரொம்ப குறைவாக தாங்க காய்க்க ஆரம்பிச்சது. இப்போ கொஞ்சம் அதிகமாக காய்க்குது. ஒரு அறுவடையெல்லாம் முடிச்சிட்டோம். இது பச்சையாக இருந்த காய்கள் எல்லாம் பழுத்திருக்குங்க. அதை தான் இப்போ அறுவடை பண்ண போகிறோம். பொதுவாகவே காஃபி நல்லா கொத்து கொத்தாக தாங்க காய்க்கும். பூக்கள் ரொம்ப அடர்த்தியாக தான் இருக்குங்க. காய்களும் அதிகமாக தான் காய்க்கும். காஃபி பிஞ்சாக இருக்கும்போது பச்சை நிறத்துலையும், அது பழுத்தா நல்ல சிகப்பு நிறத்துலையும் இருக்குங்க. காஃபி பழங்கள் பழுத்தோடனே அது அறுவடைக்கு தயாராயிரும். அதை நல்லா அறுவடை பண்ணதுக்கு அப்புறமா அதனுடைய தோள்களை தாங்க முதல்ல நீக்குவோம். தோள்களை நீக்கி அதை நல்லா வெயில்ல காய வச்சிடணுங்க. நல்லா வெயில்ல காஞ்சதுக்கு பிறகு அதை இளம் சூட்டுல நல்லா வறுக்கணுங்க. நல்லா வறுபட்ட காஃபி கொட்டையிலிருந்து மேலும் மேல இருக்க தோள்கள் வர ஆரம்பிக்குங்க. அப்புறம் நல்ல நறுமணம் வரும். இது ரெண்டும் இருந்தாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் காஃபி நல்லா வறுபட்டுருச்சுன்னு. அந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆஃப் பண்ணிடணுங்க. இப்போ நல்லா வறுபட்ட காஃபி கொட்டைகளை நல்லா ஆற வைக்கணுங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியுது, அது மேல இருக்க தோள்களை இப்படி கையில எடுத்து பார்த்தாலே அது விட்டு வரும். இந்த தோள்கள் காஃபியோட டேஸ்ட்டை ஸ்பாயில் பண்ணிடுங்க. அதனால இந்த தோள்களை கையாலேயே தேய்ச்சி புடைச்சி எடுத்துடணும். பாத்தீங்களா, இப்படி கையில எடுத்து தேய்ச்சாலே அது விழுந்துருங்க. நான் என்ன பண்றேன், இதை ஒரு மரத்துல கொட்டி நல்லா கையில அதை தேய்ச்சு நான் அதை புடைச்சு சுத்தம் பண்ணி எடுத்துக்கிறேன். சுத்தம் பண்ணி எடுத்த அந்த பீனை மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கிறேங்க. கொஞ்சம் நொர நொரப்பா இருக்க மாதிரி அரைச்சிருக்கேன். என்னதான் நம்ம கடையில காஃபி பவுடர் வாங்கி காஃபி குடிச்சாலும் நம்ம சொந்தமா தோட்டத்துல இருந்து காஃபி பழங்கள் பொறிச்சு போடுற காஃபி எப்பவுமே ஸ்பெஷல் தாங்க. பழங்கள் ரொம்ப கம்மியா இருந்ததுனால நான் மிக்ஸி ஜார்லயே போட்டு பவுடர் பண்ணி அதை ஒரு சின்ன கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸ்டோர் பண்ண கையோட சூப்பரா ஒரு நல்ல காஃபி போட்டு குடிச்சாச்சுங்க. Thanks for watching. Happy living.